ராமஜெயம். ஓம் நமோ நாராயணாய. லக்ஷ்மி நாராயணாய. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஸ்ரீ தர்மசாஸ்திரா ஜோதிட நிலையம், அஸ்ட்ரோநந்தா, சேலம். இன்று நாம் காண இருக்கும் பதிவு 12 ராசிகளுக்கு 2024 வருடம் மே மாதம் 1ஆம் நாள் நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை காண்போம். ஒவ்வொரு ராசியாக பலன்களை நாம் காண்போம். குருவின் பெயர்ச்சி என்றால் நம் அனைவரின் மனதிலும் ஒருவித மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் ஏற்படுவது இயற்கையான அமைப்பு. ஏனென்றால் குரு பகவானே நம் வாழ்வில் ஏற்படும் அனைத்து சுப விஷயத்திற்கும் காரணமாக திகழ்கிறார். திருமண சுப விஷயங்கள், குழந்தை பேறு, நல்ல பண வரவு, திடீர் யோகங்கள் மற்றும் கண்டங்கள் ஆபத்திலிருந்து நீங்குதல், நோய் நொடியிலிருந்து காப்பாற்றப்படுதல் போன்ற அனைத்திற்கும் குருவின் அருள், குருவின் பெயர்ச்சி, குருவின் பார்வை இவை அனைத்தும் அவராலேயே தர இயலும். இதனால்தான் இந்த நவகிரகங்களின் முழு முதல் இயற்கை சுபகிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் சுபத்தன்மை கொண்ட கிரகமாகவும் திகழ்கிறார். ஆக இந்த குருவின் பெயர்ச்சி நாம் பிறந்த ராசிக்கு, அதாவது நமது ராசியிலிருந்து எண்ணி வரும்பொழுது ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் பெயர்ச்சி ஆகும் காலங்கள் யோகமான காலகம், அதிர்ஷ்டமான காலமாகவும் திகழும். இதனையே குரு பலம் உள்ள காலம் என்றும் வியாழ நோக்கம் உள்ளது என்றும் கூறுவர். இந்த குரு பகவான் தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 5, 7, 9 ஆகிய வீடுகளை பார்வையிடுவார். குருவின் பார்வை கோடி தோஷ நிவர்த்தி என்பது ஆன்றோர் வாக்கு. இது அனைவரும் அறிந்த விஷயமே. குருவின் பார்வையை பெறும் ராசிகளும் கிரகங்களும் புனிதமடைகின்றன, பாவத்தன்மை விலகுகின்றன, நன்மையை தருகின்றன. ஆக இந்த குருவின் பெயர்ச்சி நல்ல இடத்தில் இல்லாமல் இருந்தாலும் கூட குருவின் பார்வையை பெறும் இடங்கள் புனிதம் அடைந்து அந்த வீடுகளுக்குரிய விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைக்கப்பெறும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது இந்த கும்ப ராசிக்கு, அதாவது காலபுருஷ தத்துவப்படி மேசத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது 11ஆம் ராசியான கும்ப ராசிக்கு இந்த குருவின் பெயர்ச்சி எவ்வாறு உள்ளன என நாம் காண்போம். கும்பராசிக்காரர்கள் சாதிக்க பிறந்தவர்கள், பொறுமையாக இருந்து தன்னுடைய காரியத்தை சாதிப்பர். அவர்கள் மனதில் உள்ளதை நாம் அவ்வளோ எளிதில் அறிந்து கொள்ள முடியாது. நீதிமான்கள் என்று சொல்லலாம். அதே போல் அனைத்து விஷயத்திலும் பொறுமையை கடைபிடிப்பார்கள். சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ள மனிதர்கள் 10ல் 5 பேர் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களாகவே இருப்பார்கள். சரி, இந்த கும்பம், கலச கும்பம், அந்த ராசிக்கு இந்த குருவின் பெயர்ச்சி எவ்வாறு உள்ளன பார்க்கும் பொழுது 1/5/2024 அன்று மதியம் 1 மணி அளவுக்கு குரு பெயர்ச்சியானது மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதுபோல் இந்த குருவின் பெயர்ச்சி காலத்தின் பலன்கள் நமக்கு சித்திரை 20 முதல் வைகாசி 20 வரை குருவின் அமைப்பு சூரியனுடன் சேர்ந்து அஷ்டங்கம் ஆவதால் குருவின் பலன் வைகாசி 20க்கு பிறகு நமக்கு கிடைக்கப்பெறும். அதாவது 1/5/2024 பயிற்சி ஆனாலும் கூட 1/6/2024 முதலே நம் குருவின் பலனை பெற முடியும். அதுபோல் குருவின் வக்ர நிலையை அறிவோம். புரட்டாசி 23 முதல் தை 22 வரை இந்த காலங்கள் குருவின் வக்ர காலங்கள் ஆகும். வக்ர காலம் என்பது கிரகங்கள் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறி நிற்பதாகும். சரி, இந்த காலத்தில் சில விஷயங்களும் நடக்கும். இந்த அமைப்பு இடைப்பட்ட காலத்தில் உள்ள பலாபலன்களை நாம் காண்போம். தற்பொழுது இந்த கும்பராசிக்கு 4ஆம் வீடு ரிஷபத்தில் குருவின் பெயர்ச்சி ஆகிறார். இந்த கும்பராசிக்கு இந்த குரு பகவான் 2 கூடிய தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதியும் 11 கூடிய லாபம், எண்ணங்கள் நிறைவேறுதல், ஆசைகள் ஆகிய கிரகங்கள் 4ஆம் இடத்தில் வருவது நன்மைதான். ஏனெனில் 4ஆம் வீடு வீடு வாசல், வண்டி வாகனம், சொத்து சேர்க்கை, சுய தொழில், கல்வி, தாயார்,
இன்னும் நிறைய விஷயங்களை குறிக்கும். அந்த வீட்டிற்கு குரு வருவது நன்மைதான். இந்த குரு பகவான் தனாதிபதி நாளில் வருவது சிறப்பு தான், லாபாதிபதி நாளில் வருவது சிறப்பு தான். ஆக இந்த குருவின் பார்வையை பெறும் இடங்களாக கும்பத்திற்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான கன்னியா வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். அதே போல் அடுத்ததாக கும்பராசிக்கு 10ஆம் வீடான விருச்சக ராசியை குரு பகவான் பார்வையிடுகிறார். அதே போல் உங்கள் ராசியின் 12ஆம் வீடான மகர வீட்டை குரு பகவான் பார்வையிடுகிறார். இந்த பார்வை பலன்களையும் குருவின் பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்று நாம் காண்போம். பொதுவாக உங்களுக்கு தற்பொழுது 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்கும் காலமாகவும் மிக சற்று கடுமையான ஒரு காலமாக இப்போது திகழ்வது அனைவரும் அறிந்த விஷயமே. அதே போல் ராகு கேது பயிற்சியும் தங்களுக்கு 2ஆம் வீட்டிலும் 8ஆம் வீட்டிலும் ராகு கேதுகள் அமர்ந்து பொருளாதார பிரச்சனையும் மற்றும் குடும்ப நிம்மதியும் சங்கடங்களையும் வம்பு வழக்கு வியாஜியங்களையும் உடல் உபாதையும் தந்து கொண்டு தான் இருக்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி முடிவதற்கு இன்னும் 1 வருடம் உள்ளது. சரி, இந்த பிரச்சனைகளை இந்த சங்கடங்களை சமாளிக்கும் அளவு குருவின் அமைப்பு உள்ளதா என நாம் காண்போம். தற்சமயம் 4ஆம் இடத்தில் உள்ள குரு இதற்கு முன்பு 3ஆம் இடத்தில் இருந்தால் 4ஆம் இடத்தில் வரும்பொழுது உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் தானாக கடந்த காலத்தில் தேடி வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள், எதிரிகள், சொந்த பந்தங்கள் எதிரி ஆகிய அனைத்தும் சற்று அதிலிருந்து ஓரளவு நன்மைகள் ஏற்படும். அதே போல் போக்குவரத்து கண்டங்கள் ஆகியவற்றில் இருந்து தப்பிக்க அமைப்பு ஏற்படுத்தி தரும் இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்வை. சங்கடங்கள், அவமானங்கள் தவிர்க்கப்படும் மற்றும் நமது பொருட்கள் களவு போதல் போன்ற விஷயங்களையும் இந்த 8ஆம் இடத்து குருவின் பார்வையால் தவிர்க்கப்படும். ஆக இந்த 1 வருடங்கள் ஆபத்திலிருந்து தப்பிப்பீர்கள் என்று ஒரு வரியில் சொல்லலாம். அதாவது ஆபத்திலிருந்து தப்பிப்பீர்கள். அது 8ஆம் இடத்து கெடுதல் பலனை. 8ஆம் இடம் என்பது நான் சொன்னது ஆயுள் ஸ்தானம் மட்டும் அல்ல, நமக்கு வம்பு வழக்கு, விபத்து, கண்டங்கள், நோய் நொடி மற்றும் அவமானங்கள், திருடு போதல், ஏகப்பட்ட அதிகமான கெடுபலன்களை கொடுக்கும் இடம் 8ஆம் இடம். அதே போல் நல்ல விஷயமாக ஆயுள் ஸ்தானமும் ப்ளஸ் நமது அனாமத்து சொத்து, அடுத்தவர்கள் சொத்து, பினாமி சொத்து போன்றவற்றை அனுபவிக்கும் விஷயமாக, உயிர் சொத்து போன்றவற்றை அனுபவிக்கும் இடமாகவும் 8ஆம் இடம் திகழ்கிறது. என்றாலும் கூட கடந்த காலத்தில் ஜென்மச்சனி நடப்பதால் கெடுதல்கள் நடந்து கொண்டிருந்தது உண்மை. அது கெடுதல்கள் தவிர்க்கப்படும். மேலும் சிலருக்கு இடம் விட்டு இடப்பெயர்ச்சி ஏற்படும். 4ஆம் இடத்து குரு இடப்பெயர்ச்சி ஏற்படுத்தி தருவார். சரி, அடுத்ததாக 10ஆம் வீட்டை பார்க்கிறோம். 10ஆம் வீட்டு பார்ப்பது சிறப்பு தான். 2 கூடிய வாக்குஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் கும்பராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது. தொழிலில் கடுமையான நெருக்கடியை ஒரு 3-4 வருடங்களாக சந்தித்து வந்த கும்பராசியினருக்கு தற்சமயம் இந்த வருடம் தொழிலில் முன்னேற்றமும், தொழில் இல்லாத மனிதர்களுக்கு தொழில் ஏற்படுத்தி சமாளித்து செல்லும் அமைப்பையும் ஏற்படுத்தரும். அதாவது தொழில் இருந்தால், வருமானம் இருந்தால் எந்த பிரச்சனையும் சமாளித்து கொள்ளலாம் என்பது அனைவரும் அறிந்த விஷயமே. அந்த தொழிலை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி திகழ்கிறது. தொழில், உத்தியோகம், வேலை வாய்ப்பு போன்றவற்றில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். புதிய முதலீடுகள் புதிதாக ஆரம்பிப்பதை மட்டும் இந்த 7.5 சனி காலங்களில் தவிர்க்கவும். நடந்து கொண்டிருக்கும் தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனைவற்றிலும் முடக்கமாக இருந்த அமைப்பு 4 வருஷமாக அனுபவித்தீர்கள். அந்த முடக்கங்கள் சற்று தளர்வு ஏற்பட்டு தொழிலில் ஒரு முன்னேற்றமும் தொழில் பணவரவு ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும். அதே போல் அடுத்ததாக உங்களது 12ஆம் வீடான அயன சயன போகம் ஸ்தானம் என்று சொல்லப்படும் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடு குரு பார்ப்பது நன்மைதான். ஏனெனில் நல்ல தூக்கம் இருந்தால்தான் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த தூக்கம் வர வேண்டுமென்றால் ஓரளவுக்காவது மன நிம்மதி வேண்டும். பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் அதனை சமாளிக்கும் அமைப்பு உள்ளது என்றால் நல்ல தூக்கம் வரும். அதுபோல் தொழில், உத்தியோகங்கள் உண்டு.
8ஆம் இடத்து கெடுதலான பலன்கள் உங்களுக்கு அதிலிருந்து சற்று தளர்வு ஏற்பட்டு கெடுதல்கள் நீங்கி தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். அதில் சமாளித்து கொண்டே செல்வீர்கள். இந்த 7.5 சனி காலங்களில் குருவின் அனுகிரகத்தினால், குருவின் கைங்கரியத்தினால் நீங்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த வருடங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. சுப விரய செலவுகள் செய்து கொள்ளலாம். 4ஆம் இடத்து குரு பகவானால் இடம் கட்டுதல், மண்மனை போன்றவற்றில் இருக்கும்போது சுப விரய செலவுகள், வீடம் கட்டுதல், வாகனங்கள், பழைய வாகனங்களை வாங்குதல் போன்ற விஷயங்களும் ஏற்படுத்தி தரும் இந்த 4ஆம் இடத்து குரு பகவான். சொந்த பந்தத்தில் சற்று விரோதங்களும் ஏற்படத்தான் செய்யும் இந்த காலங்களில். அதையெல்லாம் நீங்கள் கண்டு கொள்ள வேண்டாம். ஏனெனில் 7.5 சனி காலம் என்பது நம் அனைவருக்கும் உலகத்தில் உள்ள மனிதர்களையும் உலக அனுபவத்தையும் அறிந்து அடுத்தது எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு பாடம் கற்பிப்பதே சனி பகவானின் அமைப்பாகும். ஆக அனைத்தையும் நீங்கள் மனதில் உள்நோக்கி அமைத்து அனைத்தையும் அலசி ஆராய்ந்து அடுத்தது நல்ல சிறப்பாக வாழ வேண்டிய அமைப்பை இந்த 7.5 சனி காலங்கள் குடம் போட்ட தங்கமாக மாற்றி கொண்டிருக்கும். ஆக இந்த வருடங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்பு உள்ள காலமும், தொழில் வளர்ச்சி நன்மை உண்டு, சுப விரய செலவுகள், இடப்பெயர்ச்சி ஆகிய உண்டு. சரி, கும்ப ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனையும் ஆல் என்றும் பட்டனை அழுத்தவும், ஷேர் செய்யவும். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஜோதிட நண்பர்களே.